இவர் சிரிப்பார். ராமன் அழுதால் இவர் அழுவார். ராமனுக்கோர் ஆபத்தென்னால் இவர் ஓடோடி சென்று காப்பார். அவன் எவ்வழி, இவர் அவ்வழி. ஆகையால் ராமனுடைய பட்டப்பெயரான பெருமாள் என்பது இவரிடத்திலே சேர இவர் குலசேகர பெருமாள் என்றே கொண்டாடப் பெறுகிறார். இவ்வாழ்வாரைத்தான் நாம் ஈண்டு அனுபவிக்கப் போகிறோம். அன்று திருக்குடந்தை ஆறாவமுதன் பால் அமுத தமிழ் பாடிய திருமழிசையாழ்வார் திருமழிசை பிரான் என்று பேறு பெற்றார். திருக்குடந்தை சாரங்கபாணியோ திருமழிசையாழ்வாரின் தீந்தமிழில் திளைத்தெழுந்து ஆறாவமுத ஆழ்வார் ஆனார். அதைப் போலவே 10 திருமொழிகளால் 105 பாசுரங்கள் கொண்ட பெருமாள் திருமொழியை பாடிய குலசேகர ஆழ்வார் குலசேகர பெருமாள் என்று பெயர் பெற்றார். திருவரங்கம், திருக்கண்ணபுரம், தில்லை திருச்சித்திரக்கூடம், மலைநாட்டு திருவித்துவக்கோடு, வடநாட்டு திருவேங்கடம், ராமபிரான் அவதரித்த திரு அயோத்தி, நாவலன் தீவு என்னும் திருப்பார்கடல் ஆகிய 7 திவ்ய தேசங்களை குலசேகராழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். இவரது அவதார திருநன்னாளான மாசி புனர்பூசத்தன்று திருவஞ்சிக்களம் திருக்கோயில் முன்பாக அமைந்திருக்கும் திருக்குளத்திற்கு எழுந்தருளி திருமஞ்சனம் தீர்த்தவாரி கண்டருள்கிறார். திருவஞ்சிக்களத்தில் ஆண்டுக்கு 3 உற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஒன்று பவித்ரோத்சவம், மற்றொன்று ஆழ்வாருடைய அவதார உற்சவம் மாசி புனர்பூச உற்சவம், மற்றொன்று திருவேங்கடமுடையானுக்கு நடக்கிற பிரம்மோத்சவம். அது எப்போதுமே கைசிக ஏகாதசி துவாதசி சமயத்தில் முடிவுறுகிறது. எப்போதுமே உற்சவம் முடிகிறதுனால் தீர்த்தவாரி ரொம்ப முக்கியமானது. தீர்த்தவாரி என்றால் தீர்த்த கரையிலே புஷ்கரணி கரையிலே ஆழ்வார் எழுந்தருளி இருப்பார். தீர்த்தம் கொண்டு வந்து ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்யப்படும். அபிஷேகத்தின் போது நாம் எப்போதும் சேவித்திருக்கும் பாலோ தயிரோ தேனோ பஞ்சாமிர்தமோ மஞ்சள் பொடியோ சந்தன பொடியோ அதெல்லாம் கொண்டு ஆழ்வார் நீராடுகிறார். பிற்பாடு அர்ச்சக சுவாமிகள் ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு திருக்குளத்திலே இறங்கி அர்ச்சகரும் தீர்த்தமாடுகிறார், ஆழ்வார் தீர்த்தமாடுகிறார். நமக்கு கெட்டும் பேரு அவ்வாழ்வாருடைய விக்கிரகம் திருமேனி திருவடிப்பட்ட தீர்த்தத்தில் நாமும் நீராடலாம். நம்முடைய அனைத்து பாபங்களும் கழிய, நம்முடைய கர்ம வினைகள் அத்தனையும் தொலைய ஆழ்வாருடைய திருமேனிப்பட்ட தீர்த்தத்திலே நீராடி அதை புரோக்ஷித்து கொண்டு அதையே ஆச்சமனமாக குடிப்பது ஒத்தொத்தனுக்கும் சாலச் சிறந்தது. இப்படியாய் திருவஞ்சிக்களத்திலே மாசி புனர்பூசத்திலே தோன்றின இவ்வாழ்வாரை இன்று நாம் நன்கு சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். ஆதி அந்தம் அனந்தம் என எம்பெருமான் ஒருவனே என்ற உறுதியுடன் வாழ்ந்து அவனை சரணடைந்த குலசேகர ஆழ்வாரை திருக்குளத்தின் படித்துறையிலே அமர்த்தி
நன்னீராட்டி மகிழ்கிறார்கள் அடியார்கள். அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் என்று அரவரச பெருஞ்சோதி அடியினை நாடிய அடியவனுக்கு மலைநாட்டு வழக்கமான ஆராட்டு என்னும் தீர்த்தவாரியை கண்டருள்கிறார் ஆழ்வார். வாரி கண்டு திருக்கோவில் திரும்பிய பின் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடிய செல்வன் செம்பவள வாயன் திருவேங்கடவன் என்னும் எம்பெருமானை தன் திருமொழியால் பாடி மாசி புனர்பூச திருநாளை மறையாளர்களுடன் மகிழ்ந்து கொண்டாடுகிறார். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை என எம்பெருமானை சரணடைந்த குலசேகராழ்வாரின் பெருமைகளை தொடர்ந்து காண்போம். அதுவரை வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என திருவேங்கடவனை சரணடைந்த கோழியர்கோன் குலசேகரனை அவர் திருவாய்மொழி கொண்டு மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்களை தரிசித்து பலன் பெறுவோம்.